அஸ்ஸலாமு அலைக்கும். இடியாப்பம் மாவு தயாரிப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிராமத்துலலாம் இடியாப்பம் மாவு இடித்து தான் அதை அவிச்சு இடியாப்பம் செய்வாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 5 கிலோ பச்சரிசி அதை கழுவி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். 3 மணி நேரம் கழித்து தண்ணியை வடிகட்டி அதை எடுத்துகிட்டு போய் மில்லில் இடிச்சிட்டு வந்து ஒரு துணியில் மாவு அள்ளி வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தட்டு வச்சு அந்த துணியில் மாவு கட்டினதை எடுத்து வச்சு அவிக்கணும். நல்லா வெந்து வந்துடும். வெந்து வரவும் அதை எடுத்து ஒரு துணியில் கொட்டிக்கணும். அதை கொட்டினத்தோட ஒரு கிண்ணியை வச்சு தேய்ச்சி விட்டுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுடணும். இப்போ தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதேமாரி நல்லா தேய்ச்சி விட்டுடணும் கட்டி இல்லாமல். நல்லா தேய்ச்சின பிறகு அந்த மாவு எல்லாத்தையும் கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடணும். நல்லா ஒரு நாள் நல்லா காயணும். ஒரு நாள் பின்ன காய்ச்சதும் ரொம்ப சலடை எடுத்து சலிச்சிக்கணும். அதில் கட்டிலாம் வரும், சின்ன சின்ன மாதிரி கட்டியில் வரும். அதை திரும்பவும் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து சலித்து வச்சுக்கலாம். இடித்த மாவு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இடிப்போம் நல்லா பார்க்கறதுக்கு வெள்ளையாக நல்லாயிருக்கும். சலடையை சலித்த பிறகு அதேமாரி துணியை கட்டி துணியிலே இந்த மாவை சலிக்கணும். அப்போ தான் மாவு நல்லா நைஸாக இருக்கும். நம்ம இடியப்பம் புளியும் போது நல்லா சாப்பிட்டு புளியறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுமாரி நீங்களும் துணியை கட்டி சலிச்சு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் குறண்டு வரும் மாவு. அந்த மாவை எடுத்து நம்ம புட்டை வைக்க வச்சுக்கலாம். இடியப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியப்பம் சுட்டு சாப்பிடலாம் வாங்க. இடியப்பம் சுட்டாச்சு. அதுக்கான தேங்காய் பால், கோழி குழம்பு ரெடி. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.